ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டக்ஷன் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு எல்ஏ சொல்யூஷனை நர்வ் கிட்ட அட்மினிஸ்டர் பண்றோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அந்த சொல்யூஷன் டுவர்ட்ஸ் நர்வ் அண்ட் அதை சுத்தி உள்ள சரௌண்டிங் ஏரியால அது டிஃப்யூஸ் ஆகும். இது எதனால் எப்படி ஆகுதுன்னு பார்த்தாக்கா அந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் எங்க அதோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல அது டிஃப்யூஸ் ஆகும். ஸோ இனிஷியலா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்ததுன்னா இந்த மூவ்மெண்ட் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா மாலிகுல் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனால நம்மளுக்கு ரேப்பிடா நம்மளுக்கு ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த நர்வை சுத்தி ரெண்டு டைப் ஆஃப் இது பண்டில்ஸ் இருக்கும். ஒன்று மேண்டல் பண்டில்ஸ், ஒன்று கோர் பண்டில்ஸ். கோர் பண்டில்ஸ் நர்வோட மிடில் இருக்கிறது கோர் பண்டில்ஸ். மேண்டல் பண்டில்ஸ்ன்றது நர்வோட எக்ஸ்டீரியர்ல இருக்கிறது மேண்டல் பண்டில்ஸ். இப்போ இந்த நம்ம இப்போ இந்த நம்ம அனுப்புற லோக்கல் அனஸ்தீசியா நம்ம டெபாசிட் பண்ற லோக்கல் அனஸ்தீசியா மேண்டல் பண்டில்ஸ்ல என்ன ஆகும், கோர் பண்டில்ஸ்ல என்ன ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ மேண்டல் பண்டில்ஸ் நர்வோட சர்ஃபேஸ்லயே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேண்டல் பண்டில்ஸ்ல தான் இந்த அனஸ்தீசியா ரீச் ஆகுது. அதனால இமீடியட்டாவே பிளாக் ஆயிடும் இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு. ஸோ இது மோஸ்ட்லி ப்ராக்சிமல் ரீஜன்ஸ் ஆஃப் த நர்வை தான் மோஸ்ட்லி அனஸ்தடைஸ் பண்றது மேண்டல் பண்டில்ஸ். இதே கோர் பண்டில்ஸ் என்னன்னு பார்த்தாக்கா சென்டர்ல இருக்கிறது தான் இந்த கோர் பண்டில்ஸ். இதுல டிலேட் ஆன்செட் ஆஃப் அனஸ்தீசியா. ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனஸ்தீசியா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த நர்வ் அந்த நம்ம அட்மினிஸ்டர் பண்ண லோக்கல் அனஸ்தீசியா முதல்ல மேண்டல் பண்டில்ஸ் தாண்டி தான் கோர் பண்டில்ஸை ரீச் பண்ணணும். ஸோ அதனால நம்மளுக்கு டிலேட் ஆன்செட் ஆஃப் அனஸ்தீசியா இருக்கும். இதனாலதான் ஒரு சிலர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லா அனஸ்தடைஸ் ஆயிருக்கும். ஆனா பல்பல் அனஸ்தீசியா மட்டும் கிடைச்சிருக்காது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் கெனால் பண்ணும்போது அவங்க நம்ம சப்ஜெக்டிவ் சயின்ஸா கேட்கிற சாஃப்ட் டிஷ்யூ சயின்ஸ் லைக் உதடு நம்ப ஆயிடுச்சா, இது நாக்கு மறுத்து போச்சா அப்படின்னு கேட்கறது கேட்டுட்டு தான் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா பல்ப்பு நம்ம சப்போஸ் ப்ரொசீஜர் பண்ணும்போது அவங்களுக்கு வலி இருக்கும். இதுக்கு காரணம் இதுவும் ஒரு ரீசன். அண்ட் இது மோஸ்ட்லி அந்த நர்வோட டிஸ்டல் பார்ட்ல தான் இன்னோவேட் ஆகும். அதுக்கு அடுத்து இண்டக்ஷன் டைம். இண்டக்ஷன் டைம் அப்படின்னா என்னது பார்த்தாக்கா நம்ம டைம் டியூரேஷன் நம்ம அனஸ்தீசியா டெபாசிட் பண்ணதுல இருந்து கம்ப்ளீட்டா நர்வ் அனஸ்டைஸ் ஆகிற வரைக்கும் தான் அதான் இண்டக்ஷன் டைம். இதுல இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் கண்ட்ரோல் இண்டக்ஷன் டைம் அப்படின்னு பார்த்தாக்கா இது நம்ம கண்ட்ரோல், அதாவது டாக்டர்ஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். டாக்டர்ஸ் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது ஒரு சில. டாக்டர்ஸ் கண்ட்ரோல் இருக்கிறது என்னதுன்னு பார்த்தாக்கா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக், அப்புறம் பிஹெச் ஆஃப் த லோக்கல் அனஸ்தெட்டிக் சொல்யூஷன். அப்புறம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது என்னது பார்த்தாக்கா டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட்டும் அனாட்டமிக் பேரியர்ஸும். நம்ம இன்ஜெக்ட் பண்ற லோக்கல் அனஸ்தீசியா என்ன ஆகும்னு பார்த்தாக்கா நர்வ்க்கு டிஃப்யூஸ் ஆகும். அண்ட் ஒரு சில பார்ட் நர்வை சுத்தி உள்ள டிஷ்யூஸ்க்கும் டிஃப்யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டிஷ்யூஸ்க்குலாம் இது அப்சார்ப் ஆகுது பார்த்தாக்கா மசில்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் டைல்யூட் ஆகும் அந்த லோக்கல் அனஸ்தீசியா. அண்ட் வேசா ஆக்டிவிட்டி மூலியமா ஒரு சில ட்ரக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிற ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் சைட்ல ரிமூவ் ஆயிடும். அண்ட் இந்த எஸ்டர் டைப் அனஸ்தெட்டிக் சப்போஸ் இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அது பிளாஸ்மா சூடோகோலினெஸ்டரேஸ் மூலியமா ஹைட்ரோலைஸும் ஆயிடும். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா இந்த லோக்கல் அனஸ்தீசியாவோட கான்சென்ட்ரேஷன் நர்வுக்கு வெளியே டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். ஆனா நர்வ்க்குள்ள இந்த கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்படின்னாக்கா இந்த மேண்டல்ல இருந்து கோர்க்கு, மேண்டல் ஃபைபர்ஸ் கோர் ஃபைபர்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் நர்வ் ஃபைபர்ஸ்குள்ள கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு கண்டக்ஷன் பிளாக்கிங்ல பிளாக்கிங் ப்ராசஸ் இனிஷியேட். நெக்ஸ்ட் ரிகவரி ஃப்ரம் லோக்கல் அனஸ்தீசியா, அதாவது எக்ஸ்ட்ரா
நியூரல் கான்சென்ட்ரேஷன், அதாவது வெளியே இருக்கிற ஒரு நர்வுக்கு வெளியே வந்து என்ன கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனஸ்தீசியா இருக்கு, உள்ள எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு பார்க்கும். அப்படி பார்க்கும்போது வெளியே வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா வந்து இந்த உள்ள இருக்கிற கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா இருந்தது, எல்லையோட சொல்யூஷன் அதிகமா இருந்தது அப்படின்னா வந்து அந்த எல்லை மாலிகுல்ஸ் வந்து நர்வ்ல இருந்து டிஃப்யூஸ் ஆகி வெளியே வரும். அப்படி வந்து வெளியே வரும்போது எந்த ஃபைபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனஸ்தீசியா எஃபெக்ட் லூஸ் பண்றது அப்படின்றது வந்து கோர் ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க. கோர் ஃபைபர்ஸ் தான் வந்து லூஸ் பண்ணும், அதாவது உள்ள இருக்கிற ஃபைபர்ஸ். அது எப்படின்னாக்கா வந்து கோர் பண்டில்ஸ்ல முதல்ல வந்து மேண்டல், அதாவது வெளியே வெளியே வந்து இது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் மேண்டல் ஃபைபர், இது வந்து கோர் ஃபைபர். ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா நியூரியம் ஏரியா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நியூரியம் ஏரியால வந்து அனஸ்தீசியா இருக்கு. ஸோ மேண்டல்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரா நியூரல் ஏரியா வரும். ஸோ இப்போ மேண்டல்ல இல்லாததுனால என்ன ஆகுது, கோர்ல இருந்து மேண்டலுக்கு வருது. இப்போ வந்து திருப்ப வந்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா நியூரல்ல வந்து இல்லை. ஸோ மேண்டல் இந்த மாதிரி தான் வந்து அனஸ்தீசியால இருந்து ரிகவரி ஆகும் அந்த நர்வ் ஃபைபர். ஸோ ஃபர்ஸ்ட் நர்வ் ஃபைபர் டு அந்த அனஸ்தீசியா எஃபெக்ட் வந்து லூஸ் பண்றது எதுன்னு பார்த்தாக்கா உள்ள இருக்கிற கோர் ஃபைபர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து மேண்டல் ஃபைபர்ஸ் தான் வந்து கடைசியா வந்து அந்த அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் வந்து லூஸ் பண்ணும். அண்ட் இதுல வந்து என்னன்னா வந்து ரிகவரி ஃப்ரம் அனஸ்தீசியா வந்து வெரி வெரி ஸ்லோ தேன் இண்டக்ஷன். ஏன்னா வந்து இந்த அனஸ்தீசியா வந்து உள்ள போய் இந்த ட்ரக் ரிசெப்டார் சைட்ல வந்து போய் பைண்ட் ஆயிடுது. அதனால வந்து இட் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஸ்லோலி தேன் இட் இஸ் அப்சார்ப்ட். ஸோ இப்போ வந்து ரீஅட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்ஏ, சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்த ட்ரக் வந்து அந்த டியூரேஷனுக்குள்ள பண்ணி முடிக்க முடியல நம்ம ப்ரொசீஜர். ஸோ அதனால வந்து திருப்பி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது உடனே வந்து நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டா வந்து ப்ரொஃபவுண்ட் அனஸ்தீசியா கிடைச்சிரும். அது எதனால அப்படின்னு பார்த்தாக்கா வந்து நம்ம ரீஇன்ஜெக்ஷன் பண்ணும்போது கோர் ஃபைபர்ல வந்து கம்மியா இருக்கும், மேண்டல்ல வந்து அதிகமா இருக்கும். அண்ட் பார்ஷியலியா தான் வந்து இதுவாகுது, கம்மியாகுது. ஸோ இப்போ வந்து உடனே வந்து அங்க வந்து நம்ம ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணும்போது சடனா வந்து ட்ரக்ஸ் வந்து கோர் ஃபைபர்ஸை போய் ரீச் ஆயிடுறதுனால அந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னால சடனா உள்ள இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் சம் கேசஸ்ல வந்து என்ன ஆகும்னு பார்த்தாக்கா வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும், திருப்பி வந்து அனஸ்தீசியா கொடுத்தா வேலை செய்யாது, திருப்பி அனஸ்தீசியா கொடுத்துட்டே இருந்தா வேலை செய்யாது. அந்த ஃபினாமினன் பேர் தான் வந்து டாக்கிஃபிலாக்சிஸ். டாக்கிஃபிலாக்சிஸ் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ்டு டாலரன்ஸ் டு அ ட்ரக் தட் இஸ் அட்மினிஸ்டர்ட் ரிப்பீட்டட்லி. அதாவது நம்மளுக்கு வந்து ட்ரக் அனஸ்தீசியா ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தோம், ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் கிடைக்கல அப்படின்னா என்னென்ன ரீசன் இருக்கான்னு பார்த்தாக்கா வந்து எடிமா, அந்த இடத்துல லோக்கலைஸ் ஹெமரேஜ், கிளாட் ஃபார்மேஷன், டிரான்சுடேஷன், அப்புறம் ஹைப்பர்நாட்ரிமியா அண்ட் டிக்ரீஸ்டு pH ஆஃப் டிஷ்யூஸ். இதுல எடிமா, லோக்கலைஸ் ஹெமரேஜ், கிளாட் ஃபார்மேஷன், டிரான்சுடேஷன்லாம் என்ன இதுன்னாக்கா வந்து நர்வுக்கும் நம்ம இன்ஜெக்ட் பண்ண ஏரியாவுக்கும் வந்து நடுவுல ஒரு பேரியர் ஃபார்ம் ஆயிடுது, either in the form of edema, localized hemorrhage, clot formation or transudation. அதனால என்ன ஆகுது, இந்த லோக்கல் அனஸ்தெட்டிக் சொல்யூஷன் வந்து அங்க போய் நர்வை போய் ரீச் பண்ண முடியல. அதனால அந்த அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இதுவே ஹைப்பர் நாட்ரிமியால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா வந்து இந்த சோடியம் அயான் வந்து என்ன ஆகுது, இந்த சோடியம் அயான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து சோடியம் அயான் கிரேடியன்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வந்து சோடியம் அயான் கண்டக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த கண்டக்ஷன் டிக்ரீஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு லோக்கல் அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் வந்து கிடைக்கல. அண்ட் லாஸ்ட் ஃபேக்டர் என்னது பார்த்தாக்கா வந்து பிஹெச்ல வந்து என்னதுனாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னன்னா வந்து அசிடிக்கா இருக்கும்ல அந்த இடத்துல. சப்போஸ் நம்ம திருப்பியும் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு சில ட்ரக் மாலிக்யூல்ஸ் வந்து அந்த ஃப்ரீ ட்ரக் மாலிகூல்ஸ் வந்து பேஸா மாறிடலாம் அந்த இடத்துல. ஆர் சப்போஸ் அங்க வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா வந்து நம்ம கொடுக்குற அசிடிக் என்வாயரன்மெண்ட்ல வந்து நம்ம கொடுக்குற இன்ஜெக்ஷன் வந்து
சால்ட்ஸா மாறி அந்த ஸ்டேபிளா மாறிடுறதுனால நம்மளுக்கு ப்ரொஃபவுண்ட் அனஸ்தீசியா கிடைக்காது.